உடல் பருமன் பொதுவாக எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை. ஈவன் ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை உடல் பருமன். வாக்கிங் போனால் பெட்டர் அப்படிம்பாங்க, ஜிம்முக்கு போனால் பெட்டர் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா யோகா மூலியமாகவே உடல் பருமனை குறைக்கிறது கேள்விப்படுறோம். அது சாத்தியமா யோகாவில் உடல் பருமனை குறைக்கிறது? உடல் பருமனுக்குன்னு வரவங்க பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம்லாம் சொல்லி கொடுப்போம் சார். சூரிய நமஸ்காரங்கிறது ஒரு 12 ஆசனாவோட கோர்வை தான். 12 ஆசனா அவங்க வந்து கோர்வையாக ஒரு இனிஷியலாக ஒரு 6 ரவுண்டு செய்ய வைப்போம், அப்புறம் 10 ரவுண்டு, அப்புறம் 12 ரவுண்டு, 20 ரவுண்டு வரைக்கும் மேக்ஸிமம் செய்யலாம். அந்த 20 ரவுண்டுமே அவங்க காலையிலையும் சாயங்காலமும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாலே அதுவே அவங்களுக்கு வந்து அந்த டோட்டல் பாடியோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். வெயிட் ரிடக்ஷனுக்குன்னு வர்றவங்களுக்கு இதே தான், கருப்பை பிரச்சனைக்கு உள்ள வர்றவங்களுக்கும் நாங்கள் இதே தான் சொல்லிக் கொடுப்போம். அந்த சூரிய நமஸ்கார் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு உடல் பருமனோட வர்றாங்க அப்படின்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக செய்ய சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே செய்யலாம். 20 ரவுண்டு மேக்ஸிமம் அவங்க செய்யும்போது அவங்களுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும். ரெண்டாவது டயட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த 3 வேளை ஆகாரம்னா 3 வேளை ஆகாரம் மட்டும்தான் சாப்பிடணும். இடைப்பட்ட டைமில் அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அது வெறும் பழமாக மட்டும்தான் சாப்பிடலாம். இந்த ஜூஸாகவும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், வேற எதுவும் இடையில சாப்பிடக்கூடாது. அந்த ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் ஸ்டாண்டிங்கில் இருக்க ஆசனா, இந்த 20 ரவுண்டு சூரிய நமஸ்கார் கொடுத்துட்ட பிறகு ஸ்டாண்டிங் ஆசனா இருக்குது, அப்புறம் படுத்துட்டு பண்ற ஆசனா இருக்கு, குப்புறப்படுத்து பண்ற ஆசனா இருக்கு, உட்கார்ந்து பண்ற ஆசனாஸ் இருக்கு. அதே மாதிரி மூச்சு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பிராணாயம்னு சொல்லுவோம். இப்போ மூச்சு பயிற்சிங்கிறது பொதுவான தமிழ் பேரு. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்தார் மாதிரி அதனுடைய விளைவுகளும் மாறி இருக்கும். இப்போ ஹீட்டிங் பிராணாயம் அப்படின்னு சொல்றோம்னா உடலை வந்து உஷ்ணப்படுத்துறதுக்கான பிராணாயம். கூலிங் பிராணாயம்னு ஒரு டைப் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து கூல் பண்றதுக்கான பிராணாயம். இது யாருக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை சூஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு ஹீட்டிங் பிராணாயம் கொடுத்தா அந்த உடலோட தேவையற்ற அந்த கொழுப்புகள்லாம் கரையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஹீட்டிங் பிராணாயம், சூரிய பேதனா, சூரிய அனலோமாலாம் கொடுப்போம். ஸோ அதை அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு டயட்லையும் கரெக்டாக இருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ கண்டிப்பாக குறைக்கலாம் சார். இது நான் வந்து எனக்கு சுயமாக நான் பரிசோதிச்சுட்டு நான் பார்த்த உண்மை இது. அதனால அது கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ உடல் பருமனுக்கு ஆண் பெண் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் சார் சொல்லிக் கொடுப்போம். டைமும் டியூரேஷனும் அதே தான், அந்த 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தான். இப்போ லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ஒரு சில ஜென்ஸு கஷ்டப்படுவாங்க, ஆண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது லேடிஸோட. ஆனால் சொல்லிக் கொடுக்குற விதம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ ஆண் பெண்ணுன்னு நாங்கள் பிரிக்க மாட்டோம், அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மையை பொறுத்து தான் பிரிப்போம். இப்போ ஒரு சில பேரால் நல்ல ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண முடியும்னா அவங்களுக்கு வந்து பாதகசாசனம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேரால் அந்த அளவுக்கு குனிய முடியலன்னா அதில் பாதி பண்ணுங்க, அது சிம்பிளிஃபைட் எக்ஸசைஸ்க்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் பிரிப்போம் ஒழிஞ்சு ஒரு ஆண் பெண்ணுங்கிறது பிரிக்கிறது கிடையாது. இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.